தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடஞ்சிரும், அதாவது விசிகா வெளியே போயிடும், காங்கிரஸ் வெளியே போயிடும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெளியே போயிடும் தொடர்ந்து ஆளுடம் கணிச்சு வந்தாங்க. அதாவது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி நம்ம கட்சிக்கு ஆளை இழுத்துக்கலாமாங்கிற அளவு பல கட்சிகள்லாம் திட்டம் போட்டெல்லாம் செயல்பட்டாங்க. அந்த திட்டத்திலலாம் மண்ணெல்லி தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு தொடர்ந்து கொள்கை கூட்டணியாக நீடிச்சுட்டு வருது. வெறும் சீட்டுக்காக கூட்டணி விட்டு வெளியே போயிடுவாங்கங்கிற எப்படி ஒரு ஆதரிச்சு நான் நினைச்சாருங்கிறது தெரியல. திமுகவோட தேர்தல் அறிக்கை வர இருக்கு. எல்லா தேர்தலையுமே திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கும். அது மாதிரி இந்த தேர்தலையும் திமுகவோட தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாராக இருக்கும். ஆனால் நேற்று அந்த நிர்வாகி டிவிகே ஒழிக புசி ஆனந்த் ஒழிகன்னு இருக்காரு. இது தொடர்ந்து இன்னும் தேர்தலுக்கு பிறகு பல நிர்வாகிகள் அவங்க பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி வெளியே சொல்லுவாங்க. ஏன்னா இது முன்னாடி நாம் தமிழர்லையும் நடந்துச்சு. இவரை நம்பி போய் எங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சுன்னு ஒரு பெரும் கூட்டம் வெளியே வந்துச்சு. அது மாதிரி ஒரு பெரும் கூட்டம் தேர்தலுக்கு பின்பு வரும். இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு மனநல மருத்துவமனை மாதிரி தான், தன்னை பரிசோதிச்சுக்கிறதுக்கு. கட்சி தொடங்கினதுலேருந்து அவரோட செயல்பாடுகள் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதும் கல்யாணத்துக்கு போகிறதும் இப்போ வளகாப்புக்கு போயிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் அவர் கலந்துக்கிட்டு வந்தார். மக்களோட மக்களாக களத்தில் நிற்கல. இப்போ கூட திருச்சி கிழக்கில் நிற்பாரோ, பெரம்பூரா திருச்சி கிழக்கானலாம் பேசிக்கிறாங்க. எங்கே நின்னாலும் நாளைக்கு பெரம்பூர் மக்கள் பஸ் பிடிச்சி பனையூரில் போய் அவரை போய் சந்திச்சுட்டு வர முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக மாணவரணி செயற்பாட்டாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக விசிகே இடையேயான தொகுதி பங்கீடு முடிஞ்சிருக்கு. 6 தனி தொகுதிகளும் 2 பொது தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த திமுக கூட்டணிக்குள்ள பல்வேறு சிக்கல்கள், அந்த கம்யூனிஸ்ட்டு சிக்கல் கொடுத்தாங்க. வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ விசிகாவும் அந்த நிலையை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சூழலில் முதலமைச்சர் முன்னிலையில் இப்போ கையெழுத்து ஒப்பந்தம் ஆகிருக்கு. 8 தொகுதிகளை கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஷாக் கொடுத்துருக்குறாரு முதல்வர் அப்படி கூட சொல்லலாம். எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணி உடஞ்சிரும், இந்த தொகுதி பங்கீடு குறித்து, ஏன்னா திமுகவில் பல்வேறு கட்சிகள் இணையிறாங்க. புதுசாக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் புதுசாக இணைஞ்சதுனால கூட்டணி சிக்கல் வரும், உடையும், தொகுதி பங்கீடு பிரச்சனைலாம் வரும்னு நினச்சாங்க. ஆனால் சுமூகமாக ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியை எடுத்துகிட்டு போகிறதும் பார்க்குறோம். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த நடவடிக்கை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உடஞ்சிரும், அதாவது விசிகா வெளியே போயிடும், காங்கிரஸ் வெளியே போயிடும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெளியே போயிடும் தொடர்ந்து ஆளுடம் கணிச்சு வந்தாங்க. அதாவது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கி நம்ம கட்சிக்கு ஆளை இழுத்துக்கலாமாங்கிற அளவு பல கட்சிகள்லாம் திட்டம் போட்டெல்லாம் செயல்பட்டாங்க. அந்த திட்டத்திலலாம் மண்ணெல்லி தான் போட்டிருக்காங்க. இன்னைக்கு கடைசி கட்ட வரைக்கும் காங்கிரஸ் எங்களோட வந்துருன்ட்டு கனவு கண்டுக்கிட்டு இருந்தாங்க சில கட்சிகள். அவங்களுக்கு அவங்க கனவுல மண்ணெல்லி போட்டாங்க. அதே மாதிரி இப்போ விசிகா இரட்டை இலக்கம் அப்படின்னு கோரிக்கை வச்சாங்க. அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க விரும்பினதை விட வெளியில் இருக்க எதிர்க்கட்சிகள் கேட்டது தான் அதிகம். அதாவது ஆதவ அர்ஜுனா தான் அதிகமாக பொங்குறாரு, விசிகாவுக்கு புறக்கணிக்கிறாங்கன்ட்டு. ஆனால் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும், வச்சிருக்க கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணியோ சீட்டுக்கான கூட்டணி கிடையாது, இது ஒரு கொள்கை கூட்டணி. தொடர்ந்து அதாவது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், திரும்பி நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து 10 வருஷம் அவங்களோட தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. கொள்கை ரீதியாக தான் பயணிச்சுட்டு வராங்க. எவ்வளோ சில கருத்துக்கள் மாறுபாடுகள் இருந்தாலும் தொடர்ந்து கொள்கை கூட்டணியாக நீடிச்சுட்டு வருது. வெறும் சீட்டுக்காக கூட்டணி விட்டு வெளியே போயிடுவாங்கங்கிற எப்படி ஒரு ஆதரிச்சு நான் நினைச்சாருங்கிறது தெரியல. 8 தொகுதி கையெழுத்தாயிருக்கு. நேற்று ஒரு நேர்காணலில் கூட எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு, அதாவது தேமுதிக உள்ளே வருது, அதாவது மக்கள் நீதி மையம் உள்ளே வந்திருக்கு, மாற்று கட்சிகள் பிற கட்சிகள்லாம் உள்ளே வந்திருக்கு. இவங்க மக்கள் நல கூட்டணியாக இருந்தப்போ தேமுதிகாவை முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக விஜயகாந்த் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்டேச்சர் இருக்குது, அவங்களுக்கு வழங்க வேண்டிய இடத்தை நம்ம வழங்கணும்ன்ட்டு நேற்று தெளிவாக சொல்லியிருந்தார். அந்தபடி தான் தொகுதி உடன்படிக்கையாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் தலைவர் அவர்களும் தொடர்ந்து எவ்வளோ விமர்சனங்கள் வந்தாலும் காங்கிரஸில் இருக்கவங்களாம் என்னென்ன பேசுனாங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதை எளிமையாக எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ சாதுரியமாக. அதுதான் ஒரு கேள்வி. அதாவது குறிப்பாக இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆகட்டும் எல்லாருமே சொல்லக்கூடியது, எங்களுக்கு தொகுதிகளை குறைச்சி கொடுத்துட்டாங்க, ஆனாலுமே இந்த கூட்டணி உடையக்கூடாது, பாஜகவை வீழ்த்துறதுல நாங்கள் ஒன்றிணைந்து இருக்கிறோம் சொல்றாங்க. எப்படி ஸ்டாலின் அவர்கள் சாதிக்கிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா எங்களோட ஒற்றை இலக்கு என்டிஏ, அதாவது பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் புறக்கணிச்சுட்டு வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தமிழர் தமிழ்நாடு அவங்களோட தமிழ் உரிமைகள் பண்பாட்டை அழிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சிட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய எந்த ஒரு நிதியும் ஒழுங்காக வழங்கல. கல்வி நிதியாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் நிதியாக இருக்கட்டும், அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை நிதியாக இருக்கட்டும், எந்த ஒரு சிறப்பு திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் அவங்க ஒதுக்குனது கிடையாது. அதே மாதிரி கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ திட்டத்துக்கான நிதியாக இருக்கட்டும் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை புறக்கணிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி தமிழுக்கு நிதியை கொஞ்சமாக ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு நிதி அதிகமாக ஒதுக்குறதா இருக்கட்டும், தொன்மையை மறைக்கிறதா இருக்கட்டும். இப்போ கீழடி
அகலாய்வு நடத்தினாங்க. அகலாய்வுக்கு அனுமதி தரலை, நிதி ஒதுக்கலை, பல குளறுபடிகளை மீறி மாநில அரசு தன்னோட சொந்த முயற்சியில் நிதி ஒதுக்கி அகலாய்வு செஞ்சு ஆராய்ச்சி அறிவியல் பூர்வமாக நிரூபித்ததை தன்னோட அரசிதழில் வெளியிட்டு அங்கீகரிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு மறுக்குது. அதாவது தமிழோட பெருமையை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க, தமிழர்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க, தொடர்ந்து வஞ்சித்து தான் வராங்க. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு சிறப்பு நிதியோ திட்டமோ எதுவுமே கிடையாது. வந்தால் நிர்மலா சீதாராமன் திருக்குறள் சொல்லுவாங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் அமித்ஷாவும் மோடியும் வந்துட்டு போவாங்க. அப்படி இருக்கிற அந்த என்டிஏவை தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து வர என்டிஏவை தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்கக்கூடாதுங்கள ஒட்டுமொத்த எங்களோட கூட்டணி கட்சிகளும் எங்கள் தலைவரும் உறுதியாக இருக்காரு. அது ஒரு காரணம். அதே மாதிரி எங்கள் தலைவரோட சாமர்த்தியமும் இதை கையாண்டுட்டு வராங்க. ஏதாவது ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்திலேயே பாஜகவை நெஞ்சுக்கு நேராக கெத்தா தில்லா எதுக்கிற ஒரே தைரியமும் தெம்பும் எங்கள் தலைவர் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இல்லை, இந்த எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக சொல்லி வந்தாங்கல்ல, இந்த கூட்டணி உடைஞ்சிரும், விசிகா வந்து ஏற்கனவே பாண்டிச்சேரியில் இவ்வளோ சிக்கல், தமிழ்நாட்டிலையும் சிக்கல் வரும்னு சொன்னாங்கல்ல, இப்போ அதெல்லாம் தவிடுபடியாக இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறது? எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கனவு மட்டும்தான் கண்டுகிட்டு வருவாங்க. எங்கள் தலைவர் அதை சாதுரியமாக கையாண்டு, ஏன்னா அது கொள்கை கூட்டணி. முன்னாலே சொல்கிறேன், சீட்டுக்காக இந்த கூட்டணி உடையுங்கிறது அவங்க எப்படி கற்பனை பண்ணுறாங்கங்கிறது தான் நமக்கு இன்னும் வியப்பாக இருக்குது. இது கொள்கை கூட்டணி. நாங்கள் அன்னைக்கு எடுத்துக்கிட்டு அதே இலக்கோடு தான், இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கோலாக தான் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இந்த கூட்டணி உடையாமல் பயணிக்கும். வருகின்ற தேர்தலில் வெற்றியும் பெறும். இல்லை, குறிப்பாக இந்த இப்போ கம்யூனிஸ்ட் ஆகட்டும், மதிமுக ஆகட்டும், பல்வேறு கூட்டணி கட்சிகளுக்கு கடந்த முறையை விட இந்த முறை வந்து ஒரு தொகுதி 2 தொகுதி குறைச்சி தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் விசிகாவுக்கு கடந்த முறையை விட இந்த முறை அதிகமான தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. எல்லா கட்சிகளுக்குமே இப்போ காங்கிரஸுக்கு கூட கொடுத்துருக்காங்க. அவங்க கட்சி வளர்ந்துருக்குங்கிற பார்வை தான். கட்சி வளர்ந்துருக்கு. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்காக நீங்கள் வளரலையான்லாம் சொல்ல முடியாது. பிற கட்சிகள் உள்ளே வந்திருக்கு. அவங்களுக்கு நம்ம சரிசமமாக அவங்க விசிகாவிலையும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டே இருந்திருக்கும். அவங்களுக்கான வாய்ப்புகள், கோரிக்கைகள் வச்சுருப்பாங்க. தலைவர் அதை பரிசீலித்து சுமூகமான முடிவாக எடுத்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கருத்து கணிப்பு, குறிப்பாக அந்த ஏஎன்எஸ் நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் திமுகவுக்கு 180 தொகுதிகள் வரை இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, 44% மேலே வாக்கு வங்கி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுகவுக்கு 38% சொல்லியிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம் அந்த முறை 2026 கண்டிப்பாக தாவேக ஆட்சி தான் ரொம்ப உறுதியாக தாவேக தொண்டர்களும் சொல்கிறாங்க. விஜயும் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. அவங்களுக்கு 9% தான் இருக்குது. அதுவும் நகர்ப்புறத்தில் ஓரளவு பரவாயில்ல, கிராமப்புறத்தில் சுத்தமாக தாவேக்கானா யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பாக தாவேக்காவுடைய நிலை அந்த கருத்து கணிப்பில் அம்பலப்படுது இல்லையா, அது குறித்து உங்களுடைய பார்வை? தேர்தலுக்கு முன்பு பல கருத்து கணிப்புகள் வரும். இப்போ 180 தொகுதிகளுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் வரவேற்றாலும் இது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு தான். எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கார், 200க்கும் மேற்பட்ட தொகுதிங்கிற இலக்கை. இது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தான். இதுக்கு பிறகு இன்னும் வேட்பாளர் அறிவிப்பு இருக்குது. திமுகவோட தேர்தல் அறிக்கை வர இருக்குது. எல்லா தேர்தலையுமே திமுகவோட தேர்தல் அறிக்கை தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கும். அது மாதிரி இந்த தேர்தலையும் திமுகவோட தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாராக இருக்கும். அதே போல் எங்களோட ஆட்சியோட நலத்திட்டங்களால் வீட்டுக்கு ஒரு பயனாளி இருப்பாங்க. நிச்சயமாக மைனூட்டாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பயனாளிகள் இருப்பாங்க. அது வந்து இப்போ 180+ இல்லை 200+ இருக்குங்கிறது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. அதை தான் மக்களும் இந்த தேர்தலில் பிரிவாக அளிப்பாங்க. அதே மாதிரி என்டிஏ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சுயமரியாதை மிக்கவர்கள். தமிழ்நாட்டு தொடர்ந்து வஞ்சித்த புறக்கணித்த என்டிஏவை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ 200க்கு மேற்பட்ட தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோம். தாவேகாவை பற்றி பேசினாங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் கிராமப்பகுதிகளில் விஜய்க்கான வாக்கு உண்மையிலே கிடையாது தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை கழகத்தை வச்சுக்கோங்க. தலைமை கழகம் வந்து கிளை கழகம் பூத் வரைக்கும் எங்களுக்கு நிர்வாகிகள் இருக்குது. திமுகவோட இளைஞரணி இருக்குது. அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த தாவேகாவில் வந்து இளைஞர்கள் இருக்காங்கங்கிற ஒரு மாய பிம்பத்தை அதில் அந்த கருத்து கணிப்பில் கூட சொல்லியிருப்பாங்க. மாய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது ஒரு இளைஞர்கள் இருக்காங்கங்கிற ஒரு மாய பிம்பத்தை வந்து கட்டமைச்சிட்டு வராங்க. எங்கள் திமுக இளைஞரணியில் அதாவது மாநிலம் தொடங்கி கிளை பூத் வரைக்கும் நாங்கள் அமைப்பாளர் துணை அமைப்பாளர் போட்டிருக்கோம். அதாவது மைனூட்டாக அவங்க ஏதோ நிர்வாகிகள்கிட்ட பேர் வாங்கி அறிவிப்பு கொடுத்த லிஸ்ட்டாக இல்லாமல் பேக்ரவுண்ட் செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர், வட்டம், கிளை அளவு நிர்வாகிகளை போட்டு பாக அளவில் எங்களுக்கு இளைஞரணி நிர்வாகிகள் இருக்காங்க. தாய்களுக்கு நிகராக இளைஞரணி நிர்வாகிகள் இருக்காங்க. அந்த இளைஞரணி நிர்வாகிகள் வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பயிற்சி பாசறை கூட்டங்கள் நடத்தி முரசொலி பாசறை பக்கங்கள் மூலிமா தொடர்ந்து கொள்கை பாடம் எடுத்து அவங்களோட தலைவர்களாக உருவாக்கி வச்சிருக்கிறோம் நாங்கள். ஆனால் அங்கே வந்து கொள்கை இல்லாத, புரிதல் இல்லாத, தெளிவு இல்லாத கொள்கையற்ற கூட்டமாக தான் அங்கே இளைஞர் க்ரௌடு இருந்தாலும் இங்கே வந்து க்ரௌடும் இருக்குது, ஸ்ட்ரெச்சரும் இருக்குது. கட்டமைப்பே இல்லாமல் இந்த தேர்தலில் வந்து அவங்க வெல்வோங்கிறது, அது எல்லா கட்சியும் தேர்தலில் வெல்வோன்னு சொல்கிறது வந்து இயல்பு.
இந்த கருத்து கணிப்பு என்னங்கிறத பிரதிபலிச்சிருக்கு. தேர்தல் முடிவு அதை விட தாவேகாவோட உண்மை நிலையை காட்டிடும். சொல்லப்போனால் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் தான் அதிகபட்ச போட்டி இருக்கும். நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்குங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது. இதில் குறிப்பாக இப்போ 9% தான் தாவேகாவுக்கு இருக்குன்னு சொல்லும்போது, ஏற்கனவே கூட்டணி அமைக்கவா வேண்டாமான்னு கேட்கும்பொழுது தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே கூட்டணி அமைக்கணும் அப்படின்னா தான் போட்டியிட முடியும்னு சொன்னாங்க. இப்போது எந்த கட்சியுமே கூட்டணி இல்லை, தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. அதுவும் இல்லாமல் புசி ஆனந்த் அந்த தொகுதியில் யார் செலவு பண்ணான்னு சொல்லி அவங்கள மாத்திரம் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறதா கூட சொல்கிறாங்க. பாதி பேர் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி நம்ம வெற்றி பெற முடியாததுனால போட்டியிலிருந்து விலகுறாங்க, போட்டியிட தயாராக இல்லை, அப்படி கூட ஒரு சூழல் தாவேக்கால இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தாவேக்காவோட மாநாட்டிலே இவங்க அறிவிச்சிருந்தாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு முதல்ல சொன்னவங்களே இவங்க தான். கூவி கூப்பிட்டாங்க எல்லா கட்சியையும் கூட்டணிக்கு. யாரும் உங்களுக்கு இவங்க தனித்து போட்டி இல்லை, யாரும் உங்கள் கூட்டணிக்கு வரலை. அதுதான் உண்மைத்தன்மை. கூட்டணிக்கு யாரும் வரல, வேறு என்ன போட்டி போடணுங்கிற கட்டாயம். கடைசி நேரத்தில் கூட என்டிஏவோட இணைஞ்சிருவாங்க, சிபிஐ ரைடு மிரட்டுறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்க புசி ஆனந்த் மாவட்ட செயலர்களை வச்சு கூட்டம் நடத்தினார். பெரும்பான்மையான மாவட்ட செயலர்கள் கூட்டணி வேணும்னு தான் விரும்பினாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நம்ம இத்தனை ஆண்டு காலம் விஜயை நம்பி நம்ம போஸ்டர் ஒட்டிட்டோம், கொடி கட்டிட்டோம், தோரணம் செலவு பண்ணிட்டோம், தேர்தலில் நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடலாமா, அதாவது என்டிஏ அதிமுக பாஜக கூட்டணியோட வச்சு நமக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் கனவுல அவங்க செஞ்சிட்டாங்க. அவங்களே நம்பியிருக்காங்க விஜய் கண்டிப்பாக என்டிஏவோட இணைஞ்சிருவாருங்கிற மனநிலையில தான் விஜயோட ரசிகர்கள் அதிகமான மாவட்ட செயலாளர் பிஜேபி நோக்கி போகணும் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த அங்கே கட்சியில் இருக்க இப்போ சிடி நிர்மல்குமார்லாம் எங்கேருந்து வந்தாருங்கிறது நமக்கு தெரியும், எல்லாரோட பின்புலங்களும் நமக்கு தெரியும். முழுக்க பாஜக பின்புலம் கொண்டு, எலிஸ் தமிழர் சொல்கிற மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை மாதிரி தான் தாவேகா இருக்குது. தொடர்ந்து கூட்டணிக்கு யாரும் வராததுனால இப்போ பாண்டிச்சேரியில் கூட வேட்பாளர் பட்டியல் இறுதியாக அறிவித்தாங்க. ஏதோ ஒரு கட்சி, அந்த கட்சி பேர் கூட இப்போ எனக்கு சொல்ல ஞாபகம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அங்கே ஒரு நிர்வாகி நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சு, நேற்று வரைக்கும் என்னதான் வேட்பாளர்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ யாரோ பணம் வச்சிருக்காருன்னு சொல்லி அவரை பேசுகிறாங்க. நீ ஓட்டுக்கு 2000 ரூபா அவனால் கொடுக்க முடியுமான்ட்டு என்கிட்ட புசி ஆனந்த் மேலே பஞ்சாயத்து பேசினாருன்னு வெளியே இந்த நிர்வாகி புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மாற்றுன்னு ஒரு கதையை சொல்லிட்டு வராங்க. இளைஞர்களும் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க, விஜய் மாற்று சக்தின்ட்டு. இப்போ என்ன அவங்க ஒரு குற்றம் வைக்கிறாங்க, தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்கிற ஒரு குற்றம். அதே தானே இன்னைக்கு தாவேக்கால இருக்க தேர்தலில் சந்திக்கிறப்ப அவங்களும் பண்ண போகிறாங்க. பொய்யான பிம்பத்தை மட்டும் கட்டமைச்சுக்கிட்டு நாங்கள் மாற்று சக்தி, அதாவது ஆரம்பத்தில் புசி ஆனந்த் என்ன சொன்னார், போஸ்டர் ஓட்டுறவனுக்கும் கொடி பிடிச்சவனுக்கும் தான் நாங்கள் தேர்தலில் வாய்ப்பு தருவோம், நிர்வாகிகளாக வாய்ப்பு தருவோம்னாரு. இன்னைக்கு தாவேக்கால இருக்க தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கிற ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், சிடிஆர் நிர்மல்குமாராக இருக்கட்டும், இன்னும் எங்கள் அண்ணன் நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தவங்களும் எந்த கட்சியிலேருந்து வந்தாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ லயலாமணி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே மாற்று கட்சியிலேருந்து பதவியை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சிக்கு காலம் ஃபுல்லாக கொடி பிடிச்சவங்க இன்னும் கீழே இருந்து கொடி மட்டும் பிடிச்சிக்கிட்டு விஜய் வாழ்கன்னு தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று அந்த நிர்வாகி டிவிகே ஒழிக புசி ஆனந்த் ஒழிகன்னு இருக்காரு. இது தொடர்ந்து இன்னும் தேர்தலுக்கு பிறகு பல நிர்வாகிகள் அவங்க பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சி வெளியே சொல்லுவாங்க. ஏன்னா இது இதுக்கு முன்னாடி நாம் தமிழர்லையும் நடந்துச்சு. நாம் தமிழர் நோக்கி பல இளைஞர்கள் சென்றாங்க, கடைசியில் எங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க, இவரை நம்பி போய் எங்கள் வாழ்க்கையை அழிஞ்சு போச்சுன்னு ஒரு பெருங்கூட்டம் வெளியே வந்துச்சு. அது மாதிரி ஒரு பெருங்கூட்டம் தேர்தலுக்கு பின்பு வரும். இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு மனநல மருத்துவமனை மாதிரி தான், தன்னை பரிசோதிச்சுக்கிறதுக்கு. இதில் குறிப்பாக இப்போது விஜய் அவர்கள் தேர்தல் அறிவிப்பு வந்த உடனேயே தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொள்வார் அப்படின்லாம் சொன்னாங்க. தேர்தல் அறிவிப்பு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஒரு வளகாப்பு நிகழ்ச்சிக்கு மட்டும் போயிட்டு வந்திருக்கிறார், இன்னும் களத்துக்கு வரலை. வேட்பாளர் நேர்காணல் மட்டும் புசி ஆனந்த் யாரை செலக்ட் பண்ணுறாரோ அவங்களோட நேர்காணல் பண்ணுறாரு. அவருடைய அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க அடுத்த கட்டமாக? அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. கட்சி தொடங்கினதுலேருந்து அவரோட செயல்பாடுகள் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதும், கல்யாணத்துக்கு போகிறதும், இப்போ வளகாப்புக்கு போயிருக்காரு. இது மாதிரி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளில் மட்டும்தான் அவர் கலந்துக்கிட்டு வந்தார். எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த நிகழ்ச்சியிலையோ மக்களோட மக்களாக களத்தில் நிற்கலை. இப்போ கூட பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கில் நிற்பாரோ, பெரம்பூரா திருச்சி கிழக்கானலாம் பேசிக்கிறாங்க. எங்கே நின்னாலும் அந்த தொகுதியில் மக்களோட மக்களாக இருக்கவங்க தான் சட்டமன்ற உறுப்பினர் தான். நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு போய் கூட உடன் நிற்பாங்க. நாளைக்கு பெரம்பூர் மக்கள் பஸ்ஸு பிடிச்சி பனையூரில் போய் அவரை போய் சந்திச்சுட்டு வர முடியாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி வெள்ளம் வந்தப்போ வடசென்னை மக்களை பனையூருக்கு கூப்பிட்டு தான் நலத்திட்டங்கள் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் உங்கள் பனையூரை நம்பி போக முடியாது. ஏன்னா அவர் பனையூர் தான் அவருக்கு ஜெயிக்க மாட்டார், அது செகண்டரி. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் புறக்கணிப்பாங்க. அவங்க கட்சி தொண்டர்களுக்கு எவ்வளவோ பேர் மாநாட்டுக்கு வந்தப்போ இறந்தாங்க. இப்போ நேற்று ஒருத்தர் இறந்திருக்காரு. இதுக்கு அவர் ஒரு இரங்கல் தெரிவிக்கணுங்கிற அடிப்படை அறிவு அவருக்கு கிடையாது. வருத்தத்தை தெரிவிக்கிறது கிடையாது. கரூரில் 41 பேர் மரணம் நினச்சி அப்பையும் அதுக்கான ஒரு வருத்தத்தை அவர் பதிவு பண்ணலை. அவர் தன்னை தலைவன் சொல்லிக்கிறதுக்கு ஒரு துளி தகுதியும் அவருக்கு கிடையாது.
இப்படிப்பட்ட ஒரு தலைவரை தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பாங்க தான். நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.